வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். மறுபடியும் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் போட்டிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து செயின் ஸ்டிச் தான். ஜரியில் எப்படி முடிச்சு போடணுன்னு பாருங்கள். நூலை நல்லா திரட்டி அப்படியே உள்ளே வச்சு அமுக்கி எடுத்து த்ரெட்டில் வந்து நம்ம முடிச்சு போடுறோம். இப்படி தான் போட்டுட்டு அதை எப்படி பிடிக்கணும்னு பாருங்களேன். நம்மளோட பெருவிரல்லையும் கட்டை விரல்லையும் அந்த நடுவிரல்லையும் வச்சு பிரித்து ஆள்காட்டி விரலில் கோர்க்கணும். இப்போ வந்து என்ன செய்யறோம், த்ரெட்டை அடியில் வச்சுக்கிடுவோம். த்ரெட் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரேமுக்கு அடியில் தான் இருக்கும். நீடில் மட்டும்தான் மேலே வச்சுருப்போம். இந்த நீடில் வந்து நம்பர் 14 சைஸ் தான் வந்து த்ரெட் ஒர்க்குக்கான நீடில். இப்போ வந்து இந்த நூல் ஏன் சுற்றி வச்சுருக்கோன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் தான் வந்து பிடிக்கணும். நீடில் வந்து குத்திட்டு உள்ளே இருக்கிற நூலை அதில் கோர்த்து வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நீடில் வந்து அந்த துணியில் இன்சர்ட் பண்ணி கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நீடில் மேலே போட்டு இழுக்கணும். இழுத்துட்டோமா, இது வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் தான். கீழே டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா கீழே போகும், லூஸாக விட்டோம்னா மேலே இழுத்துக்கலாம். நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த நீடிலோட ஹூக் இருக்குல்ல, அந்த மொனை, அது எப்போவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். உள்ளே இன்சர்ட் பண்ணி நூலை கோர்த்து வெளியில் எடுக்கும்போது நம்மளை நோக்கி நமக்கு நேராக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கா, இன்சர்ட் பண்ணி நூலை கோர்க்குறோம். இப்போ பாருங்கள், நீடியில் வந்து உள்ளே குத்திட்டோம், அதில் வந்து நூலை போடுறோம். நூலை உள்ளேருந்து வெளியிலேருந்து அது மேலே போட்டுட்டு திருப்பி எடுக்கும்போது அந்த நீடிலோட அந்த ஹூக் வந்து நம்மளை நோக்கி இருக்கும். அதே மாதிரி தான் போடணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரொட்டேட் ப்ராக்டிஸ், செயின் ஸ்டிச் போடுறதுக்கான ஒரு ரொட்டேட் ப்ராக்டிஸ் நான் போட்டிருக்கேன். அதை போய் உள்ள சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட பேசிக் என்ன அப்படின்னா, நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும், அதில் வந்து நூலை கோர்க்கணும், ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இன்சர்ட், நூலை கோர்த்தல், அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது. அதாவது ஃப்ரேமில் வந்து என்ன செய்யணும், ஊசியை வந்து குத்தணும், கீழே இருக்கிற நூலை அந்த ஹூக்கில் மாட்டணும், அதை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி நமக்கு நேராக எடுக்கணும். இவ்வளோதான் வந்து செயின் ஸ்டிச்சுக்கான தியரியே. இப்போ முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து இன்னும் நாட் ப்ராக்டிஸ் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லூப் இருக்குல்ல, இதை வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வாட்டில் இருந்துக்கும். கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கும், உருவிக்கிட்டே வராது. ஆனால் இல்லை, நான் மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி விட வேண்டாம், நீங்கள் உருவி விட்டுருங்க. மறுபடி அதே த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ்லாம் போடணுன்னு பாருங்களேன். இதில் எல்லா ஷேப்ஸும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் நல்லா ஒரு வெல் லேர்னர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க, அப்புறம் ஜிக்ஜாக் போடுங்க, ஸ்கர்வ் போடுங்க, இதில் உள்ள ஷேப்ஸ் எல்லாம் போடுங்க, இந்த பேட்டர்ன் எல்லாம் போடுங்க. அதை விட இப்போ வந்து உங்களால் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி அந்த கார்னர்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது போடுவீங்க, அந்த கார்னர் வந்து கரெக்டாக வராது. அதுக்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் கொடுக்குறேன். இதில் உள்ள எல்லா ஷேப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். போட்ட உடனே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராது. மறுபடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.